தம்பி கல்யாணசுந்தரம் எங்கள் கூட்டணியை விட அவங்க கூட்டணி பலமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எங்க கூட்டணி கட்சிகளுக்கு பலம் இல்லைன்னாரு. இப்ப அங்க அவங்க கூட இருக்க ஒரு 20 கட்சி அவங்க ஏற்கனவே வச்சிருந்த கட்சி யாருக்காவது 0.01% இருக்கா? கிடையாது. பாஜகவுக்கு இப்ப நண்பர் சொன்னார் பாருங்க, மட்டும் போதும் இல்ல அதைத்தான் நான் என்ன சொல்றேன், அதிமுகவே 23% வந்துருச்சே. உங்களுடைய பலத்தை தன்னுடைய பலத்தை இழந்து நிற்கிற ஒரு தலைவனால் ஒரு படையை எப்படி பலமாக தனியா போட்டியிட்டால் 15 தாண்டாது. இன்னைக்கு அப்படியும் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் தனிப்பெரும் கட்சி அதிமுக 234 தனித்து நிரூபித்திருக்கிறது. திமுக நிரூபித்திருக்கா? சொல்றது திமுக தனித்த ஓட்டு என்னன்னு யாராச்சும் தெரியுமா? நின்னதே இல்லையே. நாங்க நின்றுக்கப்ப எப்ப நீங்க நாங்க 91ல எங்க கூட யாரு நின்னா? உங்க கூட காங்கிரஸ் எங்க கூட யாரு நின்னா? 91ல 234 தொகுதியில தனிச்சு நின்னு வென்று ஆட்சி அமைச்ச அமைப்பாங்க அதிமுக. 27% எங்கள் வாக்கு எங்கள் வாக்கு என்னோட வாக்கு குறைஞ்சது இல்ல. நான் இப்போ சொல்றேன் 26ல நின்னாலும் 15 விழுக்காட்டை தாண்டாது திமுக. எழுதி வச்சுக்கோங்க. நிறைவு செய்வ சார். இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 3 மாதங்களுக்கு கலச்சூழல்கள் மாறும் சொல்றேன். இன்றைக்கும் அதிமுக தான் தமிழ்நாட்டின் தனித்த பெரும் கட்சி. அதனால அவர் முடிக்கணும் தாண்டி போகல. நோ ட்ராக் ரெக்கார்ட். சரி முடிக்கணும். சரி அவர் நிறைவு கருத்தை முடிக்கட்டும். அதாவது அதிமுக எங்களுக்கு சமமான களத்தில் ஆடக்கூடிய கட்சி என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் 2017க்கு பிறகு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அது குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்களே பொதுக்குழுவில் ஒத்துருக்காரு. எத்தனை % அவருக்கு இருக்குன்னு. அதனாலதான் நான் சொல்லுறேன் 23% தான் எங்களுக்கு இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? ஓட்டு போலான ஓட்ட சொன்னாருங்க. அப்புறம் ஆதரவுனா என்னது? தனிச்சு நிக்கிறது என்னங்க அநியாயம்? தனிச்சு நின்னு 23% திமுக தனிச்சு நின்னு 1% வாங்கிக்கிறீங்க. நீங்க எப்ப வரலாற்றுல உண்டா? நிறைவு செய்வோம். இல்ல என்ன சார் பேசுறீங்க? இது என்ன பேசும்போது நான் கண்டிப்பா நீங்க என்ன வேணா சொல்லிட்டு முடிப்பீங்க. நியாயம் இல்ல. நீங்க பேசுனதெல்லாம் சரியா கல்யாணம்? அதாவது நீங்க பேசுனது குறைவான வாக்குக்கு போயிடுச்சுனா என்ன ட்ராக் ரெக்கார்ட்? எங்க கூட இருக்கிற கட்சி சொன்னீங்க காங்கிரஸ் ஓட்டு வாங்குன ஓட்டு திமுக கூட்டணி ஓட்டோட பேசுறது நியாயம். அதாவது உங்களுக்கு எனக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, நீங்க பேசுவது நீங்க கடைசியில பேசிட்டு போக போறீங்க, நான் இடையில பேசுறேன். அதான் வித்தியாசம் ரெண்டு பேருக்கு. நீங்க கடைசியில சொல்லிட்டு போனா அது என்ன நியாயம் இருக்கும்? நான் வாதத்தையே வைக்கல. நான் வைக்கிறதுல நீங்க பேசும்போது நீங்க பேசும்போது நான் அமைதியா தான் முடிக்கணும். கடைசியில அப்படி விட்டுட்டு கடைசியில் நீங்க ஒரு பொய்ய சொல்லிட்டு எப்படி நான் ஏத்துக்க முடியும்? முடிச்சிடலாம். அப்படி அவர் கார்த்தி விட்டுற மாட்டார். நான் என் இஷ்டத்துக்கெல்லாம் பேசிட்டு போறதா அவர் விட மாட்டார். நாகரிகம் எது அப்படின்னா, நீங்க பேசும்போது நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்கன்னா அப்புறம் நம்ம அது வேற மாதிரி உங்களுடைய நாகரிகம் இதுவரைக்கும் வேறு. நீங்க தேவையில்லாம நீங்க குறுக்க வர்றீங்க. அப்படி பார்த்தா உங்களை நீங்க தனிச்சு எப்ப நின்னீங்க? அதிமுக எப்ப நின்னுச்சு? என்னைக்கு நின்னீங்க? 2014 நின்னோம், 2016 நின்னோம். உங்க கூட 6 கட்சி இருந்தது. இரட்டை இலையில் நின்னோம். 234 இரட்டை இலையில் நின்னோம். நீங்க நின்னது ஒரு தடவையாவது நீங்க நின்னீங்க? அதிமுக தனியா நின்னதே கிடையாது. என்ன தனியா? என்னைக்கு நின்னீங்க? எலெக்ஷன் கமிஷனோட ரிப்போர்ட் எடுத்து 234ல நீங்க இலையில நின்னீங்க. உங்க கூட 7 கட்சி நின்னுச்சு. 7 கட்சிக்காரங்க போட்டு போட்டா நீங்க தனியா போட்டு போட்டீங்களா? இது டூப்ளிசிட்டியா இல்லையா? என்ன டூப்ளிசிட்டி? இது டூப்ளிசிட்டியா இல்லையா? விடுதலை சிறுத்தைக்கு கூட கட்சி 7 கட்சி உதயசூரியன் கொடுத்தீங்களா? அது என்னது? யாரு நீங்க விடுதலை சிறுத்தைக்கு? நாங்க மறுக்கலையா? அது என்னது? நாங்க மறுக்கலையா? என்ன மறுக்கல? நாங்க கூட்டணியில தான் நின்னோம் தான ஒத்துக்கிட்டோம். கூட்டணி கட்சி என்பது கூட்டணியில நின்னோம் தான ஒத்துக்கிட்டோம். ஆமா. அப்ப அதுல நீங்க கூட்டணி இல்ல அந்த பெர்சன்டேஜ் பொய்யா இல்லையா? அந்த பெர்சன்டேஜ் நீங்க பொய்யா இல்லையா? என்ன பொய்? சரத்குமார் கட்சி உங்க கூட ஏங்க தனியார் கட்சி உங்க கூட அங்கே கட்சி கூட நின்னுச்சு. அவர் முடிக்கட்டும். இல்ல உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா சொல்லலாம். கூட்டணி அவர் முடிக்கட்டும். சரி நீங்க நான் முடிக்கிறேன். ஒரு நிமிஷம் இல்ல. அதாவது அந்த அதிமுகவினுடைய பலம், அதனுடைய தலைமை பலவீனம் அடைந்திருக்கிறது. அதனோடு இருக்கிற கூட்டணியில் இருக்கிற பாஜக இந்திய அளவில் பலமாக இருக்கிறது. எனவே அதிமுக ஆட்சிக்கு வருமையானால் அதை பாஜக கபலீகரம் செய்யும் என்பது பல மாநிலங்களில் உருவாகி இருக்கிறது. எனவேதான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி சாலிடாக, அதிலே கருத்து வேறுபாடு இருந்தாலும்
அண்ணன் திருமாவாக இருக்கட்டும், மற்றவர்களாக இருக்கட்டும், உறுதியாக இங்கே நிற்பதற்கு காரணமே, தப்பித்தவர் இந்த கூட்டணி வந்தால் நிச்சயமாக சொல்லுகிறேன், ஏனைய மாநிலங்களில் நடப்பதை போல ஒரு இந்துத்துவ ஆட்சி இங்கு வந்துவிடும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 2018 இதுவரைக்கும் 11 முறை திராவிட முன்னேற்ற கழகம் தான் வென்றிருக்கிறது. 11 முறை நடந்த தேர்தல்களில் பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோற்றிருக்கிறது. அப்படியானால் எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது. 2026 மக்கள் எதிர்பார்க்கிற ஆட்சி மீண்டும் 2வது முறையாக எங்கள் கூட்டணி தலைமையிலான கூட்டணி ஆட்சி. உண்மைக்கு மாறான தரவுகளை வலிமையாக மறுக்கிறேன். ஓகே, நன்றி.